வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். தமிழகத்தில் புதிய ரயில்வே வழித்தடங்கள், இருவழிப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் அப்படின்னு ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள். ரயில்வே திட்டம், முதல்வர் கடிதத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம். தக்ஷிண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியனிலிருந்து திரு இளங்கோவன் விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் சார். மொத்தம் 5 கேள்விகளாக வடிவமைச்சிருக்கோம். முதல் கேள்வி, ரயில்வே திட்டங்களில் தமிழகத்தின் பங்கு என்னவாக இருக்கு? ரயில்வே திட்டங்களில் பல திட்டங்கள் ரயில்வேனுடைய அன்றாட நடவடிக்கைகளோட சம்மந்தப்பட்டது, அதோட பாதுகாப்பு நடவடிக்கைகளோட சம்மந்தப்பட்டது. இப்போ தண்டவாளம் புதுப்பித்தல், அதே மாதிரி ரோடு ஓவர் பிரிட்ஜு, ரோடு அண்டர் பிரிட்ஜு போடுறது, யார்டு ரீமாடலிங், டெர்மினல் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு விஷயம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அகலப்பாதை திட்டம் எவ்வளோ போடுறாங்க, அப்புறம் புதிய லைன்கள் எவ்வளோ போடுறாங்க, இரட்டைப்பாதை எவ்வளோ போடுறாங்கங்கிறது தான் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நாம் இந்த 3 விஷயங்களை பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டை அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியும். அதுதானே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு முதல்வரும். ஆமாம், ரயில்வே வழித்தடங்கள், இருவழிப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதி, அந்த 3 தான் முக்கியமானது. அந்த 3 பொறுத்த வரைக்கும் இப்போ சு வெங்கடேசன் எம்பி நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டார். புதிய லைன் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு திட்டம் இருக்குது கேட்டப்போ 14,400 கோடி திட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த 14,400 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 976 கோடி ஒதுக்கினார் பட்ஜெட் சமயத்தில். அதோட விளைவாக ஒவ்வொரு திட்டத்துக்கும் 150 கோடி, 250 கோடி, 300 கோடிலாம் ஒதுக்கியிருந்தாங்க. அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்தது. அடுத்தது அதுக்காக நம்ம வழக்கமான பட்ஜெட்டுக்கு காத்திருந்தோம். வழக்கமான பட்ஜெட்டோட அந்த பிங்க் புக் இருக்கு இல்லையா, இதில் திட்டங்கள்லாம் போடுறது, அந்த புஸ்தகத்தை ரயில்வே பட்ஜெட் வந்த உடனே வெளியிடலை. சாதாரணமாக பட்ஜெட் அன்றைக்கே வெளியிடணும், ஆனால் வெளியிடலை. கேட்டால் ரயில்வே போர்டில் கேட்டால் என்ன சொல்கிறான், நாடாளுமன்ற விவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியிடுவோம், 12ஆம் தேதிக்கு தான் வெளியிடுவோம்னா. என்ன காரணம், ஏன்? அப்போது எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு. அப்புறம் வந்தவொடனே பார்த்தா இப்போ என்ன தெரியுதுன்னா, 150 கோடி, 250 கோடி, 350 கோடின்னு ஒதுக்குன இடத்துல வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 1000 ரூபாய். சில திட்டங்களுக்கு உதாரணமாக திண்டிவனம் நகரி, அதுக்கு அந்த திட்டத்துக்கு போன வாட்டி 350 கோடி இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க. இப்போ 153 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அதுதான் பெருசு இருக்கிறதுலையே. அப்புறம் மொரப்பூர் தருமபுரி, அதுக்கு 100 கோடி போன பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க. இந்த பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க. இந்த பட்ஜெட்டில் 49 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது அப்போது அது அந்த அந்த விஷயத்தில் 49 கோடி. இதெல்லாம் சேர்த்து பார்த்து 18 கோடி. மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி 100 கோடி ஒதுக்குனாங்க போன பட்ஜெட்டில், இடைக்கால பட்ஜெட்டில். இப்போ 18 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வாட்டி இப்போ இந்த 100 கோடி 350 கோடின்னு ஒரு கணக்கு சொல்கிறீங்கல்ல, அதில் திட்ட மதிப்பீடு எவ்வளவு இருக்கும்? அந்த மொத்த திட்டத்தோட மதிப்பீடு தான் 14,400 கோடி சொன்னேன். ஒவ்வொரு திட்டத்துக்கும் மதிப்பீடு வேறு விதமாக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தொகை இருக்கும். உதாரணத்துக்கு திண்டிவனம் நகரி, இது விழுப்புரம், வெள்ளூர், எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணி, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு லைன் போடுறது. அந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன். அந்த லைனுக்கு 179 கிலோமீட்டர் தூர திட்டம். அதுக்கு முதல்ல திட்டம் 500 கோடி திட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது படிப்படியாக 2006 போட்ட திட்டம். அது 2008 அந்த திட்டம் 700 கோடி ஆச்சு. இப்போது 3631 கோடி அந்த திட்டத்தோட மதிப்பீடு. இப்போ குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிக்காததுனால அதோட செலவு ஆதாரமும் அதிகமாகுது. அப்போ 3631 கோடிக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க? 153 கோடி ஒதுக்குறீங்க. போன வாட்டி 350 கோடி. 2006ன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு.
இப்போ உதாரணத்துக்கு சரி, அப்போ 2வது கேள்விக்கே போயிடுவோம். தமிழ்நாட்டின் திட்டங்களின் நிலை என்னவா தான் இருக்குது? இப்போ 2006ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுவே 18 வருஷம். இப்போ இதுக்கு முன்பு தொடங்கின திட்டம் அப்படின்றது எவ்வளோ ஓல்டர் திட்டங்கள்லாம் இன்னும் இப்போ நீங்கள் 10 புதிய லைன் திட்டம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. திண்டிவனம் நகரி, அது நம்ம சொன்னேன். திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை, அத்திப்பட்டு புத்தூர், ஈரோடு பழனி, நம்ம ஸ்ரீபெரும்புதூர் குருவாஞ்சேரி, ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி, இது ஒரு லைனு, மொரப்பூர், தருமபுரி, இது மாதிரி 10 லைன் திட்டங்கள் இருக்குது. இந்த 10 லைன் திட்டங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க? அதாவது 10 லைன் திட்டங்கள் 2006, 2007, 2008 அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கப்புறம் அப்போ உருவான திட்டங்கள் இன்னமும் முடியாமல் இருக்கின்றன. இதே மாதிரி ஒன்று சொல்கிறேன். மதுரை, வாஞ்சி, மணியாச்சி, தூத்துக்குடி, வாஞ்சி, மணியாச்சி, நாகர்கோவில், இல்லை திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, இந்த 3 இரட்டைப்பாதை திட்டம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2017 இந்த திட்டத்தை அறிவித்தாங்க. அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டம் உங்களுக்கு 2075ஆம் ஆண்டு சுதந்திரம் அடையும் போது அதை முடிச்சிடுவோம்னாங்க. இன்னும் முடிக்கல. தூத்துக்குடி லைன் முடிச்சிருக்கு. ஆனால் வாஞ்சி, மணியாச்சி, நாகர்கோவில், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி இன்னும் முடியல. அப்போ இவங்க வானதி சீனிவாசன் ரொம்ப பெருமை கட்டிட்டாங்க. உண்மையில் என்ன நிலைமை? இந்த திட்டங்களும் இன்னும் முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் 40 கோடி 50 கோடின்னு சொல்லும்போது இன்னும் வருடங்கள் தள்ளி தானே போக முடிகிறது. நிச்சயமாக தள்ளி. இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது இவங்க பணம் ஒதுக்காது தான் இது காரணம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரயில்வே அமைச்சர் என்ன பதில் சொன்னார்னா, தமிழ்நாடு அரசு நிலத்தை ஒதுக்கலை அப்படின்னு சொன்னார். அது பொய். ஏன்னா இப்போ திண்டிவன நகரி திட்டம் இருக்கு இல்லையா, திண்டிவன நகரி திட்டத்துக்கு 716 கோடி 716 ஹெக்டேர் நிலம் தேவை. தமிழ்நாடு அரசு 596 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்துருக்கு. இது ரயில்வே அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கு. அப்போது நீ பணம் ஒதுக்கணும். அப்போ ரயில்வே அமைச்சர், மாநில அமைச்சர் என்ன சொன்னார்னா, நீ பணம் கொடுத்தா தானே நான் நிலம் ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்னார். பணமே கொடுக்காம. ஆகவே இது இந்த தமிழ்நாடு ரயில் வளர்ச்சி திட்டங்கள், இரட்டைப்பாதை திட்டம் பாருங்கள். காட்பாடி, விழுப்புரம், அப்புறம் கரூர், திண்டுக்கல், சேலம், கரூர், திண்டுக்கல், அப்புறம் ஈரோடு, கரூர், இந்த 3 திட்டங்களுக்கும் 150 கோடி போன பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க இரட்டைப்பாதை திட்டம். இப்போ இந்த பட்ஜெட்டில் 1000 ரூபா தான் ஒதுக்கிருக்காங்க. சரி, 3வது கேள்வி, மெட்ரோ திட்டத்தில் இப்போ என்ன நடக்குது? இருவழிப்பாதை, புதிய திட்டங்கள், வழித்தடங்கள், வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள், ரயில்வே நிலையங்கள், அந்த மாதிரி மேம்பாலங்கள்லாம் கிடப்பில் இருக்குது. மெட்ரோவில் என்ன நடக்குது? மெட்ரோவில் 2 தொடங்கிய செகண்ட் ஃபேஸ் 63,000 கோடி அதோட திட்டம். நிதி அமைச்சர்களுடைய பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏராளமான பணம் நாங்கள் ஒதுக்கிக்கிறோம்னு சொல்லிட்டு 63,000 கோடி நாங்கள் ஒதுக்கிக்கிறோன்னு நிதி அமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. ஆனால் ஒரு பைசா கொடுக்கல. இன்னும் அப்ரூவலே கொடுக்கல. அந்த மெட்ரோ திட்டத்துக்கு இன்னும் அப்ரூவலே கொடுக்கல. இல்லை, ஃபேஸ் 2 மாநில அரசின் திட்டம்னு சொல்லப்பட்டதா? கிடையாது. எல்லா மெட்ரோவுக்கும் 50-50 தான் மாநில. ஏன்னா மெட்ரோ இஸ் த ப்ராஜெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மெட்ரோ அதுக்கு வளர்க்குறதுக்கு இந்தியா பூரா மெட்ரோ ரயில் வளர்க்கணும். மின்சார செலவு, அது பொல்யூஷனை குறைக்கணும், செலவை குறைக்கணும் அப்படின்னு தேசிய நலன அக்கறையில் கொண்டு தான் இந்த மெட்ரோ திட்டம் வருது. 50% மத்திய அரசு நிதி, 50% மாநில அரசு தரணும். ஆனால் போன ஃபேஸ் 1 இருக்கு இல்லையா, ஃபேஸ் 1 2 காரிடார் இருக்கு இல்லையா, 2 காரிடாருக்கும் 50% மத்திய அரசு கொடுத்தது, 50% மாநில அரசு கொடுத்தது. கொஞ்சம் கடன் வாங்கினோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஈக்விட்டி 2 பேருக்கும் 50-50 தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒதுக்கணுமா வேணாமா? அது அந்த திட்டத்துக்கு ஒதுக்கலை. இது இன்னைய வரைக்கும் கூட அப்ரூவல் கொடுக்கல. இந்த மெட்ரோ திட்டத்துக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. அப்ரூவல் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, மாநில அரசே தன்னுடைய நிதியிலேருந்து இதை செய்யணும். மாநில அரசு எங்கே இருக்குது? மாநில அரசு கையில் எங்கே இருக்குது நிதி இருக்குது? மாநில அரசு ஒரு மாநில அரசோடு க்ளோரிஃபைடு முனிசிபாலிட்டி ஆகிப்போச்சு. இப்போ அதனுடைய வருமானம் முழுக்க மத்திய அரசு தள்ளிட்டு போயிட்டு, எந்த வரியும் மத்திய அரசு கிடையாது. எல்லாம் ஜிஎஸ்டியில் போயிட்டு. ஜிஎஸ்டியில் என்ன சொன்னால், ஜிஎஸ்டியில் 40 ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கு, 42% வரி மாநில அரசு கொடுப்போம், நீ வசூல் பண்ணதில் 42% மாநில அரசு கொடுப்போம்னா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அப்புறம் 100 ரூபா வசூல் பண்ணால் 42 ரூபா கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணான்னா,
வரி இல்லாமல் அதுக்கு மேலே மேல் வரி செஸ்ஸுன்னு போட்டு இப்போ 100 ரூபா வரின்னு வச்சுங்க, 22 ரூபா செஸ் போடுறான். மத்திய அரசுக்கு மட்டும் அந்த 22 ரூபா செஸ் போட்டான்னா அந்த செஸ்ஸில் ஷேர் கிடையாது, மாநிலத்துக்கு ஷேர் கிடையாது. அப்போ மீதி 78 ரூபாயில தான் 48% வரணும். அது 32 ரூபா தான். 42 எங்கே 32 எங்கே 10 ரூபாயிலே குறைஞ்சி போச்சு. அடுத்தது அதுவே உங்களுக்கு என்ன நிலைமைன்னா, மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஒதுக்குறதுன்னு ஒத்துக்கொண்ட இந்த மத்திய அரசு இப்போது 17லேருந்து இந்த 24க்குள்ளே 7 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கவே இல்லை. இப்போ 4வது கேள்வி, மாநில அரசுக்கான நிதி நெருக்கடி என்ன? அப்போ நிதி நெருக்கடி என்னன்னு சொன்னால், இவங்க இங்கே வர வேண்டிய பணம் பூரா அவன் இப்போ என்ன இந்த மாநில அரசுக்கிட்டேருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போய் அவன் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்குறான். 17 லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளுக்கு வரி தள்ளிவிட்டு பண்ணுறான். இப்போ 5000 ரூபா மாதத்துக்கு சம்பளம் கொடு, சம்பளம் கொடு. அந்த 500 பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு நான் வந்து 2 லட்சம் கோடி ஒதுக்குறேன், நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி கொடுக்குறேன்றான். பிஎல்ஐன்னு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு 2 லட்சம் கோடி கொடுக்குறான் கார்ப்பரேட்டுகளுக்கு. மாநில அரசுகளை கொள்ளை அடித்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்குறான். அதாவது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிறான். அப்போ இந்த விஷயத்தில் மாநில அரசு வந்து நிதி நெருக்கடியில் இருக்குது. அதனால் பல விஷயங்கள் அதை செய்ய முடியல. இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்களுடைய டிஏ கொடுக்க முடியல, புதிய பென்ஷனை கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நிதி நெருக்கடின்றாங்க. இப்போ இறுதி கேள்வியை, தமிழ்நாடு அரசு முன்னிற்கக்கூடிய தீர்வு தான் என்ன? அப்போ இப்படி தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா, அவங்க ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ரயில்வே எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், ரயில்வே, எய்ம்ஸு, இது மாதிரி பல மெட்ரோ திட்டம், இது எல்லாத்துக்குமே அண்ணாதுரை லைனை தான் நான் சொல்கிறேன். அண்ணாதுரை இருந்தப்போ என்ன செஞ்சார்னா, சேலம் ஸ்டீல் ஃபேக்ட்ரி வரல அப்படிங்கிறதுக்காக அவர் தமிழ்நாடு பூரா எழுச்சி நாள் கொண்டாடினார். ஆயிரக்கணக்கான ஜனங்களை திரட்டி அதுக்கு எதிரான எழுச்சி நாள் கொண்டாடினார். அந்த மாதிரி எழுச்சி நாள் கொண்டாடணும், போராட்டங்கள் நடத்தணும். இது அப்போ தான் மத்திய அரசு வந்து நீ கார்ப்பரேட்டுகளுக்கு அளக்கிற, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற, அந்த கொடுக்க வேண்டிய நிதியை திருப்பி கொடு அப்படிங்கிறதுக்காக மாநில அரசு எல்லா கட்சிகளையும் திரட்டிக்கிட்டு பெரும் போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டால் கட்டாயமாக இந்த மத்திய அரசு இறங்கி வரும் என்பது நான். ஓகே, நிர்வாக ரீதியாக ஒரு இணக்கமான போக்கின் மூலமாக நிதியை பெறுவது சாத்தியமே கிடையாது. நீங்கள் ஆந்திரா எடுத்துங்க, ஆந்திராவுக்கு 5000 கோடி ஒதுக்கினார். அவங்க 2 பேரும் ஒரே என்ஜின் சொன்னாங்க. பீகாருக்கு 26000 கோடி ஒதுக்கினார் சொன்னார். உண்மை நிலைமை என்ன தெரியுமா? 5000 கோடி என்னன்னா, அது வந்து மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸு கடன் கொடுக்குற கம்பெனிகிட்டேருந்து கடன் வாங்கிக்கூடான்றான். மத்திய பட்ஜெட்லேருந்து பைசா ஒதுக்கலை. அதனால தான் இப்போ நான் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் போய் பிரதம மந்திரியை சந்திக்கிறாரு, நிதி அமைச்சரை சந்திக்கிறாரு, எங்களுக்கு கேட்ட போதுன்ற நிதியை கொடுன்னு கேட்குறாரு. பீகாருக்கு 26000 கோடி எப்படி தெரியுமா? இப்போ 63000 கோடி சொன்ன பாருங்க மெட்ரோ திட்டத்துக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. மொத்த ப்ராஜெக்டோட விலையே 26000 கோடி தான். அந்த 26000 கோடி இந்த வருஷம் ஒதுக்குற மாதிரி சொல்கிறான். பொய். பீகாருக்கும் பேப்பே, ஆந்திராவுக்கும் பேப்பே, தமிழ்நாட்டுக்கும் பேப்பே. இதுதான் இது நிலைமை. இல்லை, இதில் நிதியை மத்திய அரசு ஒதுக்காமல் இருக்கிறதுல பாரபட்சம்னு பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பாரபட்சம் சொல்கிறேன். மத்திய அரசு வந்து இதில் கர்நாடகாவுக்கு புதிய லைன் திட்டங்களுக்கு 1448 கோடி ஒதுக்கியிருக்கான். இங்கே நமக்கு 301 கோடி ஒதுக்கியிருக்கான். கர்நாடகாவுக்கு அவனையும் ஏமாத்திருக்கான். எப்படி தெரியுமா? 2600 கோடி பட்ஜெட், இன்டரியம் பட்ஜெட்டில் 2281 கோடி ஒதுக்கினான். அப்போ இதாவது இந்தியா பூராவும் ஏமாற்றி கார்பரேட்டுகளுக்கு படி அளக்கிறது தான் இந்த அரசாங்கத்தோட வேலை. அதானியோட ஊழலை சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் இவங்களுடைய வேலை. ஆகவே இந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடினா தான் ஜெயிக்க முடியுமோ, ஒத்து போய் ஒன்றும் நடக்காது. நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்று. நன்றி.